ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம் வச்சு ரொம்ப ஈஸியாக பட் ரொம்ப டேஸ்ட்டாக காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்ன தான் நம்ம புதுசாக ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சி சாப்பிட்டாலும் இந்த ஸ்நாக்ஸுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு டம்ளர் சுட டீயோடையோ காஃபியோடையோ கொஞ்சமாக இந்த காரப்பொரியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க இப்போ காரப்பொரி ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல காரப்பொரி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பக்கா பொரி எடுத்து வச்சுருக்கேங்க. பொரி வாங்கும் போது ரொம்ப கவனமாக வாங்கணுங்க. ஒரு சில பொரியில் மண் இருக்கும், ஒரு சில பொரியில் உப்பு இல்லாமல் கூட இருக்கும். ஸோ உப்பு போட்ட பொரியாக மண் இல்லாமல் பார்த்து கவனமாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு வடசட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் காரப்பொரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நிறைய சேர்க்கறதுனால இதனுடைய ஃப்ளேவரே பொரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதையுமே நான் இங்கே ஒரு 10 பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. கூடவே 4 வர மிளகாயும் 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு இன்னும் சேர்க்கணுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்கணும். பூண்டும் நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடலை வேணுமோ அந்த அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கடலை வேணுனாலும் இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு நடக்கடலை பிடிக்காதனால நான் கடலை மட்டும் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வறுபட்டதையுமே நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரத்தை விடக்கூடாதுங்க, கரிஞ்சு போயிடும். கேஸ் ஸ்டவ்வை இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம உடனே இது கூட நம்ம பொரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது கூட நம்ம பொரியை மிக்ஸ் பண்ணிடலாங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுட்டு பொரியை நல்லா சூடாகிற வரைக்கும் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், 10 வீட்டுக்கு மணக்குங்க. அவ்வளோ மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான ஒரு வடசட்டியில் செஞ்சிங்கன்னா பொரி கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. அதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஆற வச்சு நல்லா ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், காரப்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட ஒரு டீயோட இந்த காரப்பொரியை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.